அடுத்தது தேநீர் அருந்திய குடும்பஸ்தன் மரணம். ஊரளவில் சம்பவம் நடந்தது. நண்பர்களே தேநீர் அருந்தி கொண்டு வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அது தேநீர் அருந்தேக்க இறந்திருக்கிறார். இது ஏனென்று இருக்கோ பார்ப்போம். ஒரு என்ன வில்லங்கமோ தெரியாது. என்ன ராமதுர சுரேந்திரன் 41 வயசுடாப்பா. 4 புள்ளிகள் தந்தை கடவுளை தொடர்பிலான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலன் மேற்கொண்டுள்ள அது நான் காட்டுறேக்காக என்ன பாவம் என்ன 41 வயசு என்ன நடக்குதாப்பா இது? எனக்கண்டா ஒரே சந்தேகம் முருகன். என்ன அந்த கொரோனா ஊசி தான். ஊசி அந்த ஊசியைத்தான் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறானவள். ஊசி போட்டாக்கள் எல்லாரும் போயிடும் போலாம் கிடக்கு. என்ன நீயும் போடுறீங்க? ஐயோ கடைசியா சொல்லாத போடலன்னு சொல்லாத புடிச்சிருந்துக்கு போடுவாங்க. கடைசியா என்ன சொன்னாங்க, போலீஸை மாமையும் கொண்டு வந்து போடணும். அப்ப முருகனும் சின்ன ஒரு ஒற்றுமையான ஆக்கள் தான். என்ன போட மாட்டேன், மாறம் போயிட்டு நானும் போடா. பிரியாணியார்கிட்ட சொன்னேன், பிரியாணியாரே உங்களுக்கு போட நீங்க போடுங்க. என்னவா நான் வரையில அவர் போன் பண்ணித்தானே பார்த்தேன். ஆனால் நான் ஊசி போடையில எனக்கு கொரோனா வந்தது. பட்டுக்கோட்டையில போயிருந்தேன். தனிமைப்படுத்தல இத்தனை நாள் 14 நாள் ஆகும். போனி அங்கே அதுல வீடியோக்கள் இருக்குது. மக்களோட கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும். நீங்க கதைக்கணும். நான் எடுத்து காட்டுறேன். அதை பற்றி நீங்க சொல்லுங்க, மக்களை பார்க்கணும். மக்களுக்கு வச்சு எடுத்த வீடியோக்கள் கிடக்குது. போட்டு மக்களை காட்டணும். அது கட்டாயம் செய்யும். பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்குக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவிப்பு. எல்லாரும் சொல்றோம், ஆறு சொல்லி நடக்க போகுதுன்னு தான் தெரியல. ஒட்டுதான் சொல்லி நடக்க நாங்க நினைச்சாதான் நடக்க மாட்ட அளவுலாம் இருக்காரு சார். சட்டம் என்ன சட்டம்? கிட்ட சட்டம் போட்டு தூக்கி போட்டதான் பேருந்து கரைச்சி எல்லாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் 2 மணி நேரம் பார்க்க முடியும். அவரை கொண்டு விசாரி காணி பிரச்சனையா நேற்று எனக்கு இவர் விசாரி அவர் பசிலால் போட்டார். இவர் தெல்லிப்படை தூக்கியம்மன் ஆலயத்தில் இன்று தேசிய பொங்கல் விழா. தேசிய பொங்கல் விழா கொண்டாட போய் எல்லாரும் நின்றுப்பாங்க. புத்த சாசனம் மற்றும் கலாச்சார விழா எல்லாம் கிளீன் சொல்லாங்க. அடுத்த வாரம் சபை விவாதம். அதை பற்றி சபை விவாதம் நாங்கள் கிளீன் பற்றி கதைச்சிருக்கோம். என்ன போகலையாண்டு பொங்கல் பார்க்கறது கேட்பாங்க தானே. நாங்கள் ரோடு இதுங்க கேட்பாங்களே இருக்கிறாங்களா. ஆனால் இந்த வீடியோ விடுறாங்களோ எங்கேருந்து வருது இவங்களுக்கு போகுதுன்னு தான் தெரியல. பட்டாரி ஊர்வலத்துக்கு போகல. இவன் இங்கே நின்றவன். ஆனால் என்னன்றா போட்டுக்கிறான்னு தான் யோசிப்பானவள். என்ன சந்தேகப்படுறாங்க. அதான் நம்ம தெரிஞ்சுனா